அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை யானமலை அருகில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. பல பிரச்சனைகள் நடந்த ஒரு மலை. சமீப காலமாக இந்த அரிட்டாப்பட்டி பிரச்சனை பெரும் பிரச்சனையாகி ஒரு தீர்வுக்கு வந்துள்ளது. ஸோ அங்கே ஒரு குடைவரை கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போன இடம் அரிட்டாப்பட்டி. சும்மா சொல்லக்கூடாது, கிராமம் அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ அமைதியாக இருந்தது. இப்படி ஒரு மலையை அழிக்க போகிறாங்க அப்படின்றது மனவேதனையாக தான் இருந்தது. பல போராட்டங்கள் நடந்தது, அதில் வெற்றியும் பெற்றாங்க. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏரியா நிறைய காடுகள் மாதிரி புதர் முண்டி கிடந்தது. ரோடு நல்லா தான் இருந்தது. இங்கே உள்ள ஒரு சிவன் கோவில் இருக்குது, குடைவரை சிவன் கோவில். அதை பார்க்க தான் நம்ம போனோம். அந்த மலையில் ஏறி செமையாக இருந்தது. இந்த மலை பயணம்ன்றது நன்றாகவே இருந்தது. மலையில் ஏறி திரும்ப இன்னொரு மலையில் தான் அந்த குடைவரை கோவில் இருக்குது. நம்ம போய் சிவன் விநாயகர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் டைம் போனதுனால கொஞ்சம் வெயில் இருந்தது. நாங்கள் போன டைம் ஒரு 4 மணி, பட் 5 மணி வரை தான் இங்கே டைமு. நம்ம 4-4:30 நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியேறிட்டோம். இங்கே சமணர்கள் வந்ததாகவும் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது. பட் அதுக்கு போக முடியல. நம்ம இந்த குடைவரை கோயில் மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். இந்த மலை இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்துறை கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இங்கே பல திரைப்படங்களுமே எடுத்திருக்காங்க இந்த மலையில். 2010-11 சீசனில் ஒரு படம் வந்தது. இந்த மலையை சுற்றி தான் நிறையா அந்த காட்சிகள்லாம் அமைச்சிருப்பாங்க. இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக தான் இருந்தது. தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் இயற்கை சார்ந்து ஒரு மலையோடு சேர்ந்து மக்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த அரிட்டாப்பட்டி கிராமம். ஸோ இந்த போர்டை பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், குடைவரை சிவன் கோயில் போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு ஒரு சின்ன குளமாக இருந்துச்சு. அதை கடக்கிறதுக்காக ஒரு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலம், இந்த மலை வழியாக தான் நம்ம போனோம். அந்த மலைக்கு மேலே சில வீடுகள் இருந்தது, கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு குளம். தண்ணி இல்லை, நம்ம போன டைமில் தண்ணி இல்லை. இதை கடக்கிறதுக்கு தான் அங்கே ஒரு சின்ன பாலம் மாதிரி கட்டி நம்ம நடக்கிறதுக்கு ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான், இதன் வழியாக தான் நம்ம போனோம். லெஃப்ட் சைடில் தாமரைகள் நிறையா இருந்தது. இதை தாண்டி அடுத்த மலைக்கு தான் நம்ம போனோம். அந்த மலையை ஏறி இறங்கின பொழுது அந்த குடைவரை கோவில் சிவன் கோவில் இருக்குது. 7ஆம்-8ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு தூண் மட்டும் பெருசாக தனியாக நிற்கிது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்த அலையை ரசிக்கலாம். 7ஆம்-8ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகளாக இந்த கோவில் இருக்குன்றது தெரியலை. ஸோ இதை தாண்டி இன்னொரு மலை இருக்குது, பெரிய மலை. அந்த மலை ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போகணும். மலை இடுக்கிலே தான் போகணும் அந்த குடைவரை கோயிலை நம்ம பார்ப்பதற்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் கூட சொல்லலாம். நம்ம செப்பல் படாமல் வெறுங்காலில் ஏறினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மலை. ஸோ வாங்க அந்த குடைவரை கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.